To ask you straight out, is AI good or bad for software? I think AI is great. IBM ஸ்டாக்கு 25% கிராஷ் ஆன ரீசன் என்ன? IBM shares plunged 25% on Tuesday after it signaled the AI infrastructure boom is drawing spending away from the software sector. The magnitude of the CapEx reprioritization, which you mentioned, but I also think that clients were distracted with rapidly evolving industry-wide cybersecurity concerns. This is mythos. ஐபிஎம்க்கு 115 இயர்ஸ் ஹிஸ்டரியில நடந்த பிக்கஸ்ட் ஸ்டாக் கிராஷ் இது. கிரேட் டிப்ரெஷனை விட 1987ஓட பிளாக் மண்டே விட ஜூலை 14, 2026 ஐபிஎம் ஸ்டாக் ஒரே நாள்ல 25% பிளஸ் கிராஷ் ஆயிடுச்சு. லஞ்ச் டைம்க்கு முன்னாடியே நியர்லி $69 பில்லியன் மார்க்கெட் வேல்யூ வைப் அவுட். என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா அனலைஸ் பண்ணலாம். ஐபிஎம் ஷேரோட டியூஸ்டே க்ளோஸ் $217.07, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் $290.23. அதாவது ஒரே நாள்ல 25.21% கிராஷ். ஐபிஎம் ஹிஸ்டரியில இதுதான் பிக்கஸ்ட் சிங்கிள் டே ஃபால். இந்த கிராஷுக்கு ரீசன் ஐபிஎம் சிஇஓ அரவிந்த் கிருஷ்ணா அபிஷியல் ஏர்னிங்ஸ்க்கு 8 days முன்னாடியே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லெட்டர் அனுப்புனாரு. அந்த லெட்டர்ல பிரிலிமினரி Q2 ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணாரு. அதுல அவரு ரெவென்யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட கம்மியா வரும்னு சொன்னாரு. ஆக்சுவல் ரெவென்யூ $17.2 பில்லியன், வால் ஸ்ட்ரீட்டோட எக்ஸ்பெக்டேஷன் $17.86 பில்லியன், அரௌண்ட் $660 மில்லியன் மிஸ். இபிஎஸ் ஐபிஎம் சொன்னது $2.93, அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது $3.01. பார்த்தா மிஸ் ரொம்ப பெருசு இல்ல, ஆனா மார்க்கெட் ரியாக்ஷன் ரொம்ப ப்ரூட்டலா இருந்தது. மார்க்கெட் ஏன் இவ்வளோ ஓவர் ரியாக்ட் ஆச்சு? இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். கிராஷுக்கு முன்னாடி ஐபிஎம் ஸ்டாக் ஆல் டைம் ஹை பக்கத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. Valuation around 23 times forward earnings. IBM up over 30% in the last 12 months, coming off their best year since 2001. Caught up with Arvind Krishna, the CEO here in Davos, where we spoke about tariffs, AI, and U.S. investment. But I first asked him about the increasing geopolitical uncertainty, Greenland top of mind here, and how that's affecting his outlook for. சிம்பிளா சொன்னா மார்க்கெட் ஐபிஎம் மேல ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தது. அப்ப பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டாக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அது தாங்க இங்க நடந்திருக்கு. ஐபிஎம் சிஇஓ சொன்ன மெயின் ரீசன்ஸ் 3. ரீசன் 1, கம்பெனிஸ் ஹார்ட்வேர் வாங்க பட்ஜெட் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஜூன் லாஸ்ட் வீக்ஸ்ல கஸ்டமர் சாஃப்ட்வேர் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா சர்வர், ஸ்டோரேஜஸ், மெமரி சிப்ஸ்க்கு தான் ஜாஸ்தி ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க. ஏன்னா பூம்னால மெமரி பிரைசஸ் லாஸ்ட் 1 yearல ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. அதனால ஃபியூச்சர் பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு முன்னாடி ஹார்ட்வேர் ஸ்டாக் பண்ணிக்கணும்னு கம்பெனிஸ் டிசைட் பண்ணாங்க. ரீசன் 2, பிக் கான்ட்ராக்ட்ஸ் க்ளோஸ் ஆகல. ஐபிஎம் எக்ஸ்பெக்ட் பண்ண சில பெரிய டீல்ஸ் குவார்டர் முடியறதுக்கு முன்னாடி சைன் ஆகல. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த டீல்ஸ் கேன்சல் ஆயிடுச்சா, டிலே ஆச்சா, Q3க்கு மூவ் ஆச்சா? இந்த அன்சர்டனிட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு பிடிக்கல. ரீசன் 3, மெயின் ஃப்ரேம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ப்ரெஷர். ஐபிஎம்மோட ஃபேமஸ் Z மெயின் ஃப்ரேம் பிசினஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதுக்கு மேல சைபர் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால சில கஸ்டமர்ஸ் சாஃப்ட்வேர் ஸ்பெண்டிங்கை டெம்பரரியா பாஸ் பண்ணிட்டாங்க. ஏஐ டூல்ஸ் சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டிஸ் ஃபாஸ்டா ஐடென்டிஃபை பண்ணதுனால கம்பெனிஸ் செக்யூரிட்டி பட்ஜெட்ஸை ரெவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் ஐபிஎம்க்கு இம்பாக்ட் கொடுத்துச்சு. செக்ஷன் 4, ரிப்பிள் எஃபெக்ட். ஐபிஎம் மட்டும் இல்ல, மைக்ரோசாஃப்ட், சர்வீஸ்நவ், சேல்ஸ்ஃபோர்ஸ், இன்ட்யூட் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ்ல மெஜாரிட்டி ரெட்ல க்ளோஸ் ஆச்சு. இப்ப இன்வெஸ்டர்ஸ் ஒரு பெரிய கொஸ்டின் கேட்கறாங்க. பூம்னால கம்பெனிஸ் சாஃப்ட்வேரை விட ஹார்ட்வேர் மேல தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? வாட்ஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் ஜூலை 22. அப்பதான் ஐபிஎம் ஃபுல் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் பார்க்க போற பிக்கஸ்ட் கொஸ்டின்ஸ்: டிலே ஆன டீல்ஸ் க்ளோஸ் ஆச்சா? ஃபுல் இயர் கைடன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்களா? growth கண்டினியூ ஆகுமா? வால் ஸ்ட்ரீட்டும் ஸ்பிளிட் தான். ஆவரேஜ் அனலிஸ்ட் டார்கெட் அரௌண்ட் $299. மார்கன் ஸ்டான்லி டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஆனா ஹெச்எஸ்பிசி ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்து டார்கெட் $191 வச்சிருக்கு. ஸோ ஒப்பீனியன்ஸ் ரொம்ப டிவைட் ஆகுது. பாட்டம் லைன் என்னன்னா, ஐபிஎம் ப்ராப்ளம் ஒரு குவார்டர் மிஸ் மட்டும் இல்ல, ஏஐ பூம் கம்பெனி ஸ்பெண்டிங் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிடுச்சா? ஹார்ட்வேருக்கு கேஷ் போகுதா? சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ண போறாங்களா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் ஜூலை 22 earnings கால்ல தான் தெரியும். IBM's got a lot of smart people working on a lot of things. AI-wise, what are the breakthroughs, the possibilities that we should be looking forward to over the next, say, year to 3, not even 3 to 5, 1 to 3 years?
I think that the very large models have done a wonderful job in exposing all of us to the technology, in exciting all of us by what we could get done. What they lack is domain specificity. What do I mean by that? Work we're doing with Boeing to figure out how does corrosion occur in airplanes. If we can figure that out, that's both more productive and makes for safer aircraft. In order to do that, you need to have domain knowledge. How do we bring domain knowledge into these models so that we can answer these questions? And the second is, how do we make them a lot more affordable? You look at some of the data on the current models and where they're going and with reasoning and how they're becoming 100 times more expensive than an already expensive model, the amount of energy consumption. I'll predict for you that 5 years from now, most of the models are going to be using 1% of the energy of what they're using today. நீங்க IBM AI ஸ்ட்ராட்டஜி பத்தியும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஃபியூச்சர் பத்தியும் டீடைல்டு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.